நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம ரெகுலரா வந்து யூஸ் பண்ற பொருட்கள நம்ம எப்படிலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். டிப் நம்பர் 1. சுவாமி படங்களுக்கும், சுவாமி விக்கிரகங்களுக்கும் வைக்கிறதுக்காக நல்ல விலை குடுத்து, நல்ல குவாலிட்டில மஞ்சள், குங்குமம், விபூதி எல்லாம் வாங்கி வச்சிருப்போம். அத ஒரு பாக்ஸ்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு, அந்த எம்ப்டி கவர வந்து தூக்கி போட்டுருவோம். ஆனா இனிமே அப்படி தூக்கி போடாதீங்க. இந்த கவர்ல உள் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மஞ்சள், குங்குமம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது அப்படியே தூக்கி போட்டா வீணா தான் போகும். இப்ப இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள், குங்குமம் எடுத்து வச்சாலே நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 நாளைக்கு நெத்திக்கு குங்குமம் இட்டுக்கலாம். இந்த கவர சைடுல கட் பண்ணிட்டு, அதுல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு, அத நல்லா கரைச்சு, கவர்ல எல்லா பக்கத்துலயும் இருக்க குங்கும மஞ்சள்லாம் வந்து படுற மாரி கரைச்சு இதுல ஊத்திக்கலாம். இப்ப இந்த தண்ணிய என்ன பண்ணலாம்? இந்த தண்ணிய சுவாமிக்கு ஆலங்கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சுவாமிக்கு ஆலங்கரைக்கும் போது தனியா குங்குமம் போட்டு தான் கரைப்போம். அதுக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2. சுவாமி விக்கிரகங்கள், காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு தட்டுல அரிசி வச்சுதான் வைப்போம். இந்த அரிசிய என்ன பண்றது? இந்த அரிசிய அப்படியே எடுத்து நல்லா அலசிட்டு நம்ம சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நல்லா அத வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சு எடுத்து கோலம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நல்ல அரிசி வைக்கிறீங்க, அது கொஞ்சம் அதிகமான அளவுல ஆயிருச்சு அப்படின்னா அத பசுவுக்கு உணவா குடுக்கலாம். டிப் நம்பர் 3. சுவாமி படங்களுக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வைப்போம். நம்ம நெத்தியில வச்சுக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம் ஆகட்டும், சுவாமி சிலை படங்களுக்கு வச்சுக்கிற மஞ்சள், குங்குமம் ஆகட்டும், ரொம்பவே வந்து மரியாதைக்குரியது. சுவாமி படங்களுக்கும், விக்கிரகங்களுக்கும் வச்ச மஞ்சள், குங்குமத்த தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த படங்கள வந்து நல்லா சாமி கும்பிட்டு உயிர் குடுத்து வச்சிருப்போம். ஏதாவது ஒரு லாங் டெம்பிள் விசிட் போயிருப்போம். அங்கருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். அப்ப இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். சுவாமி படங்கள்ல இருந்து மஞ்சள் குங்குமத்த ரிமூவ் பண்ணும்போது இந்த மாரி நடுவுல சேர்த்து கையில தலைகீழா கவுத்து கொட்டி கீழ சிந்திடாம ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு காஞ்ச துணி எடுத்து மேலோட்டமா நீங்க அந்த மஞ்சள் குங்குமம் சிந்தி இருக்கும் இல்லையா? அந்த இடத்த மட்டும் தொடச்சு தனியா எடுத்துறணும். அதே மாதிரி ஃப்ரேம்ல எல்லாம் வந்து சைட்ஸ்ல காஞ்ச துணி வச்சு மட்டும் தான் எடுக்கணும். ஈர துணி தொடாதீங்க. ஈர துணி தொட்டு நீங்க கிளீன் பண்ணும்போது அந்த ஃப்ரேம்ல இருக்க பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல போக ஆரம்பிச்சிடும். நீங்க மஞ்சள் குங்குமத்த அப்படியே நேரா எடுத்து கிளீன் பண்ணீங்கன்னா அது அப்படியே அந்த ஃப்ரேம்குள்ள எல்லாம் போய் வந்து அடியில டெபாசிட் ஆயிடும். இப்போ ஒரு துணியில ஒரு ஓரமா ஈரத்தை நனைச்சு எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடியில மட்டும் வந்து ஈர துணி வச்சு தொடச்சு எடுக்கணும். இப்படி பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் ஃப்ரேம்குள்ள போகாது. தண்ணியோ இல்ல மஞ்சள் குங்குமம் அப்படியே ஃப்ரேம்குள்ள போக ஆரம்பிச்சதுன்னா நாள் கணக்குல அது அப்படியே இருந்து படம் வந்து ஒரு மாதிரி கலைய ஆரம்பிச்சிடும். டிப் நம்பர் 4. இப்போ சுவாமி விக்கிரகங்கள் படங்கள்ல இருந்து நம்ம மஞ்சள் குங்குமத்தை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல தனியா. இப்ப இதுலயே நம்ம மஞ்சள் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா? அந்த கவருக்குள்ள முன்னாடி குங்குமத்துக்கு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரியே கவரை கட் பண்ணிட்டு உள்ள கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அலசி அந்த மஞ்சள் குங்குமம் இருக்க கிண்ணத்திலே ஊத்தி வச்சிருங்க. இப்போ இந்த கிண்ணத்துல இருக்க தண்ணி பிளஸ் மஞ்சள் இது ரெண்டையும் நல்லா கலந்து இந்த தண்ணிய வீடு சுத்தமா தொடச்சு விட்ட பிறகு நீங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுறது ரொம்ப நல்லது. பொதுவாவே பலரும் பூஜை சாமான் கிளீன் பண்ற வேலைய வியாழக்கிழமையில தான் செய்வாங்க. அப்ப வியாழக்கிழமையில இந்த தண்ணியை அப்படியே நம்ம குளிக்கிற தண்ணியோட கலந்து குளிச்சுக்கலாம். டிப் நம்பர் 5. வீட்ல நம்ம பூஜை பண்ணும்போது விபூதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள்ட்ட சேர்ந்திருக்கும். அது அப்படியே நிறைய இருக்கும். பல பேருக்கு இருக்க டவுட் என்ன, இந்த விபூதியை என்ன பண்றது? நீங்க ரெகுலரா நெத்தியில இட்டுக்கிட்டாலும் கொஞ்சம் விபூதி இருக்கதான் செய்யும். இத பழசுன்னு கீழே தூக்கி போட்டுடாதீங்க. வீட்ல நம்ம நடு வீடு வைப்போம். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயுத பூஜை அன்னைக்கு கதவு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பட்டை அடிப்போம். அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெட்டர் யூசேஜ் இருக்கு. அதுக்குமே சொல்றேன். டிப் நம்பர் 6. விபூதியில வேலுக்கு குங்குமஞ்சள் வைக்கும்போது அந்த பட்டையில நம்ம திருநூறு பூசி நடுவுல மஞ்சளும் குங்குமமும் இல்லாட்டி சந்தனமும் குங்குமமும் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப வந்து அழகா இருக்கும். வேலோட முனையில கொஞ்சமா சந்தனம் வச்சு விட்டுட்டு அந்த பூஜை அறையில இந்த வேலை வைக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா பவித்திரமா இருக்கும். டிப் நம்பர் 7. வெள்ளருக்கு விநாயகர் வீட்டுல வாங்கி வச்சா ரொம்பவே நல்லதுன்னு தெரியும் நமக்கு. அந்த வெள்ளருக்கு விநாயகரை அப்படியே வைக்காம நல்லா முழுசுக்குமே வந்து மஞ்சள் குங்குமத்தை தடவி விடணும். இப்படி பண்ணும்போது பார்க்கவும் நல்ல மங்களகரமா இருக்கும். சேம் டைம் பூச்சி எதுவும் வெள்ளரிக்குக்கு வராது. இப்படி விநாயகர் உடம்பு முழுக்க மஞ்சள் பூசிட்டு அதுக்கு மேல சந்தனமோ குங்குமமோ வச்சுட்டு பாருங்க, அவ்வளோ பவித்திரமா இருக்கும். இதோடவே ஊதுவத்தி குச்சியோ இல்லாட்டி மெலிசான கம்பியோ இல்லாட்டி பூ காம்போ ஏதாவது ஒண்ணுத்துல இப்படி விநாயகர் நெத்தியில பட்டை அடிச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பாருங்க, அவ்வளவு அழகா இருப்பாங்க. சில பேருக்கு நாமம் போடுற பழக்கம் இருக்கும். அவங்க நாம கட்டிலையும் இது மாதிரி நாமம் போடலாம். குலதெய்வ சொம்புக்குமே இப்படி பட்டை வச்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். டிப் நம்பர் 8. காமாட்சி அம்மன் விளக்கோ இல்ல வேற எந்த விளக்குமோ நீங்க ஏத்தும் போது ரெட்டை திரி எடுப்பீங்க இல்லையா? அதோட வெட்டி வேரோட ஒரு 2 வேர் மெலிசான வேர் எடுத்து அதையும் அந்த திரியோட சேர்த்து திரிச்சு விளக்கு ஏத்தி பாருங்க. வெட்டி வேரோட வாசம் வீடு முழுக்க நிறையும் போது மன அமைதி கிடைக்கும். நோய்கள் எல்லாமே விலகி போகும்.
சின்ன சின்ன பூச்சிகள் சாமி ஸ்டாண்டுக்கு வராது. தடையில்லாத பண வரவுக்குமே ஒரு நல்ல விஷயமா அமையும். வெட்டிவேர் மகாலட்சுமியோட அம்சம். டிப் நம்பர் 9. நாம குலதெய்வம் கும்பிடும்போது வீட்லயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல மஞ்சள் குங்குமம் இட்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் எல்லாம் சேர்த்து வேப்பிலையும் சேர்த்து பூ எடுத்து வச்சு வைப்போம். இது குலதெய்வத்துக்கு மட்டும் கிடையாது, வீட்டுல மகாலட்சுமியோட அருளையுமே பெருக்கும். இதோட கொஞ்சமா ஜவ்வாதும் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா பூஜை அறையில நல்ல வாசமா இருக்கும். வாசம் இருக்கிற இடத்துல தானே மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. டிப் நம்பர் 10. நம்ம வீடு அறியாமை இருளெல்லாம் நீங்கி நல்ல பிரகாசத்தோட இருக்கணும், நம்ம வாழ்க்கையிலயும் நல்ல ஒளி கிடைக்கணும்னு தான் விளக்கேத்துவோம். எந்த அளவுக்கு பயபக்தியோட விளக்கேத்துறோமோ குளிர வைக்கும் போதும் அதே மாதிரிதான் குளிர வைக்கணும். விளக்கு குளிர வைக்கும் போது ஒரு மலரை எடுத்து குளிர வச்சுட்டு குளிர வைக்கும் போது சாந்தம் அடையணுமா தீபத்தாயேன்னு சொல்லிதான் குளிர வைக்கணும். இப்படி சொல்லி குளிர வைக்கும் போது தீபத்தாயோட மனசுமே நிறைவா அமைதியா இருக்கும். டிப் நம்பர் 11. நீங்க விளக்கு குளிர வச்சுட்டீங்க, அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த திரிய அப்படியே விட்டுறாம திரி எண்ணெய்க்குள்ள நல்லா மூழ்கி இருக்கா மாதிரி ஒரு குச்சியை எடுத்து உள்ள இழுத்து விடணும். இப்படி பண்ணும்போது விளக்கு திரி வந்து வெளியே இருந்ததுன்னா அந்த திரி வழியா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே சொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னும் போது விளக்க குளிர வச்சுட்டு இப்படி திரியெல்லாம் உள்ள இழுத்து விட்டுட்டு தான் போகணும். டிப் நம்பர் 12. நம்ம எல்லாரும் பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வைப்போம். பித்தளைக்கு பதிலா இப்படி செம்பு பஞ்ச பாத்திரம் வாங்கி நீங்க தண்ணி வச்சீங்கன்னா பூஜை முடிஞ்ச பிறகு மீதி இருக்க தண்ணிய அடுத்த நாள் எடுத்து செடிக்கோ இல்லாட்டி அத நல்ல ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் இந்த தண்ணிய நம்ம தீர்த்தமா எடுத்து குடிக்கலாம். இப்படி எடுத்து குடிக்கும் போது அந்த செம்பு பாத்திரத்தோட அத்தனை சக்தியும் வந்து நமக்கு கிடைக்கும். டிப் நம்பர் 13. வெள்ளி பாத்திரம் இது மாதிரி வெளியில வைக்கும் போது ஆக்சிடைஸ்ட் ஆயிட்டு அப்படியே கருப்பு கலர்ல மாறிடும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப இதுல இது மாதிரி உள்பக்கம் பாருங்க, நான் சந்தனத்தை போட்டு குழைச்சு வச்சேன். இப்ப இந்த சந்தனத்தை ரிமூவ் பண்ண பிறகு நான் காட்டுறேன் பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியும். கருமையா ஆகாம நல்ல பளிச்சுன்னு பளபளப்பா இருக்கு. நீங்க வெள்ளி பாத்திரத்தை கொஞ்ச நாள் கழிச்சுதான் எடுத்து யூஸ் பண்ண போறேன், இப்போதைக்கு எடுத்து மேல வைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்படியே தூக்கி வச்சிடாம இது மாதிரி சந்தனத்தை எடுத்து நல்லா தண்ணியில கரைச்சு இப்படி நல்லா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு எடுத்து வைக்கும் போது கருமையாகாம நீங்க அடுத்த முறைக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும் பாத்திரம். இப்படி நமக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய உண்மையான பூஜை அறை குறிப்புகள் தேவைப்படுது அப்படின்னா நீங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் மாம்ஸ் நெஸ்ட் 2023. மீண்டும் பயனுள்ள தகவல்களோட வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.